ஒரு முக்கியமான விஷயம், ட்ரேட் வார் நடக்குது இல்லையா, அதோட தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இது கோல்டு, நான் முன்னாடி காமிச்சது வந்து க்ரூட் ஆயில். ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேவா? ரெண்டும் அப்படியே தலைகீழ இருக்கும். இது ஏறுனா அது இறங்கும், அது இறங்குனா இது ஏறும். முக்கியமானது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இதோட நியூஸ் தான். இது என்ன, எதனால இது மாதிரி ஆகுது, ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு பேர் வர நம்ம இதுதான் கசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மெயின் காரணமே என்ன, போர்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வேறு வழி தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ட்ரம்ப் வந்து 2018 ட்ரேட் வாருக்கு தொடங்குறாரு. அவரோட பழைய ஆட்சியிலே தொடங்கிட்டார் ட்ரேட் வார். அது வந்து சைனாவுக்கு எதிராக மட்டும்தான் இருந்தது. அப்போ சைனா ப்ராடக்ட் வாங்காமல் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க 2018. ஆனால் இப்போ 2025 வந்து வேர்ல்டு வைடு ட்ரேட் வார். நல்லா பார்த்துங்க. ஆனால் ஒரு 5-6 வருஷமாக ரஷ்யா யுக்ரைன் வார் நடக்குது. வார் இதில் வந்து ஆர்ம்ஸ் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆர்ம்ஸ் செல்லிங் தான் மெயினாக இருந்தது இந்த வாருக்கு அப்புறம். இப்போ நம்ம பார்க்குற வார் வந்து ஈரான் வார். ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போன மாதம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆயில் வந்து எங்கேயுமே எக்ஸ்போர்ட் ஆகலை, அதனால் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேவா? நம்ம வந்து இப்படி தான் இருந்தது. அப்போ கோல்டு வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன ஆகும், இதோட ஆப்போசிட்டாக கோல்டு வந்து கீழே போய்கிட்டு இருந்தது போன மாதம், சரியா? இப்போ இந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட்டை வந்து பீஸ் டாக் வழியாக பீஸ் டாக் பண்ணாங்க இல்லையா? G7 மாநாட்டில் பீஸ் டாக் பண்ணி இதை வந்து ஆயில் வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஹார்மூஸை திறந்து விட்டு ஆயில் ஃப்ரீ பண்ணிருந்தோம். ஆயில் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது, கீழே போக ஆரம்பிச்சிது. இப்போ இந்த வாரம் என்ன நடந்ததுன்னா, யூஎஸ் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, உக்ரைன் வச்சு ரஷ்யா ஆயில் ஃபீல்டில், ஆயில் ஸ்டோரேஜ் அப்புறம் க்ளீனிங் எல்லாமே, ரிஃபைனரி பாம்பு போட்டாங்க. பாம்பு பிளாஸ்ட் நடந்தது. ட்ரோன் அட்டாக், பாம்பு பிளாஸ்ட் நடந்தது இல்லையா? அதில் வந்து பார்த்தோம்னா, ரஷ்யாவில் ஆயில் ரெஃபைனரி, ரஷ்யா ஆயில் ரெஃபைனரி மறுபடியும் ஆயில் ப்ரைஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, இது நடந்த உடனே ஆயில் வந்து சப்ளை குறைஞ்சி தான் ஆயில் மேலே போய்கிட்டு இருந்தது. மேலே போயிட்டுருக்கா, ஏன்னா மேலே போகுது அப்படின்னு பார்த்தா, யூஎஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஆயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ட்ரேடர்ஸ் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எழுதுறது, பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக ட்ரம்ப் வந்து
ரஷ்யா ஆயில் அட்டாக் பண்ணார். இதுதான் உண்மை. அட்டாக் பண்ணி ரஷ்யா ஆயில் அட்டாக் பண்ணி யுக்ரைன் வழியாக பண்ணி ஆயில் ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போயிட்டே இருக்கார். அப்போ ஆயில் மேலே போனால் என்ன ஆகும்? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கோல்டு வந்து கீழே போகும். இதில் ஷார்ட்டு, இதில் பை. யார்? யூஎஸ் ட்ரேடர்ஸு போட்டாங்க. இப்போ சைனா என்ன பண்ணுச்சுன்னா, இதை எப்படி ஹெட்ஜ் பண்ணுறாங்கன்னா, போர்டே முடியுது, அழைக்க போகிறோம் எல்லாத்தையும். சைனா என்ன பண்ணுச்சுன்னா, ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஃப்ரீ பண்ணிட்டாங்களா? இப்போ இங்கேருந்து ரஷ்யா வந்து வாங்கும். ரஷ்யாவில் ஆயில் ரிஃபைனரி உடஞ்சிருச்சா, ரஷ்யா வாங்கும். சுற்றி இருக்கிற நாடு எல்லாமே வாங்கும். இங்கேருந்து சைனா எக்ஸ்போர்ட் ஃப்ரீ பண்ணிருந்தால், ஆயில் ஃப்ரீ பண்ணுற, இப்போ ரஷ்யா வாங்கும். வாங்க ஆரம்பித்த உடனே அடுத்த 4 மணி நேரம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 4 மணி நேரத்தில் ஹார்மூஸ் அட்டாக். ஈரான் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது என்னாச்சு? ஹார்மூஸில் கப்பல் கப்பல் நின்று போச்சு. ஹார்மூஸ் வழியாக போகவே இல்லை. அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? ஆயில் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் யூஎஸ் ட்ரேடர்ஸ் லாபம் பார்த்துட்டாங்க. மறுபடியும் கோல்டை கீழே தள்ளிட்டாங்க. கோல்டு கீழே போயிடுச்சு. ஏன் இது மாதிரி கோல்டு கீழே தள்ளுறாங்க அப்படின்னு நம்ம நல்லா டீப்பாக பார்த்தோம்னா, இதுவும் ஒரு ட்ரேடு வார் தான். ஓகேவா? ஏன்னா என்ன ட்ரேடு வார்னால், இந்த 2002 இங்கே எழுதிடுறேன், இது கழிச்சிக்கிட்டு 2018 தொடங்கினாங்க இல்லையா அந்த ட்ரேடு வார். இதோட நோக்கம் வந்து என்னன்றதை இந்த G7 பார்த்தீங்கன்னா, G7 மாநாட்டில் ட்ரம்ப் வந்து பீஸ் டாக் பண்ணார் இல்லையா, ஈரான் பீஸ் டாக்கு. அதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால டாலரோட மதிப்பு ஏறி போச்சு, கோல்டு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னேன்? ஆயில் மேலே போனாலும் கோல்டு கீழே விழும், டாலர் ஸ்ட்ராங் ஆனாலும் கோல்டு கீழே விழும். டாலர் ஹை ஆகிக்கிட்டே போகுது. அவர் வந்து G7 வந்து என்ன சொன்னார் ட்ரம்ப்பு? ஐ எம் த லீடர்னாரு. அப்படின்னா என்ன? என்னோடய டாலர் வந்து பெருசாக இருக்குது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உலகத்துக்கே அவர் வந்து அன்றைக்கி காமிச்சார். ஓகேவா? இப்போ இந்த டாலர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிக்கிட்டே போகுது, கோல்டு கீழே போயிட்டே இருக்குது. ஏன் கோல்டு கீழே போகணும்? இந்த ட்ரேடு வாரில் வந்து பிகினிங்கில் என்ன நடந்துச்சுன்னா, சைனா வந்து கோல்டு கடந்த 50 மாதமாக 50 months கோல்டு வாங்கிக்கிட்டே இருக்குது சைனா. வாங்கிக்கிட்டே இருக்கிறதால கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், தட்டுப்பாடு ஆகிடுச்சு கோல்டு. ஆனால் கோல்டு ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை? ஏன்னா இதை வந்து ஹெட்ஜ் பண்ணி ஆகணும். ஒருவேளை சைனாவோட எல்லா கோல்டும் போய் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டாலர் கீழே போயிடும், அமெரிக்கா லாஸ் ஆகிடும். இப்போ ரஷ்யா போன மாதம் என்ன சொல்லிச்சு? கோல்டு வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது, யாருமே ஏர்போர்ட் வழியாக கோல்டு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ ரஷ்யாவும் கோல்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிச்சு, இன்லேண்ட் ஆக்கிடுச்சு. இப்போ இந்தியா விட்ருங்க, இந்தியா வந்து காமன்னு வச்சுப்போம், இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா வேறு எதுவும் சொல்ல முடியாது, குறை நிறைகள் இருந்தாலும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ நமக்கும் போட்டார் ஒரு டேக்ஸு ட்ரேடு வாரில், இருந்தாலும் இந்தியா வந்து திருப்பி டாக்ஸ்லாம் பண்ணிருந்தாலும் விட்டுட்டார். இப்போ அவரோட ஃபோக்கஸ் வந்து ரஷ்யா அண்ட் சைனாவாக இருக்குது. இப்போதைய லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி வந்து ரஷ்யா வந்து டீசல் எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டீசல் வந்து விற்கக்கூடாதுன்ட்டு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, யுக்ரைன் போய் டீசல் ஸ்டோரேஜிலலாம் பாம்பு போட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 1 மணி நேரத்துக்கு வந்த நியூஸு. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரேடு வார் வந்து பயங்கரமாகிக்கிட்டே போகுது. மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் மூடிட்டாங்க. நமக்கு ஏதோ இப்போ 17 கப்பல் வந்துருச்சு, இதனால் மறுபடியும் மூடிட்டாங்க.
மறுபடியும் ஆயில் தட்டுப்பாடு வருமா என்னன்ற குழப்பம் வருது. ஏன்னா யூஎஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஆயிலில் போட்டாங்க, கோல்டுக்கு இப்போதைக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க திருப்பி ஹெட்ஜ் பண்ணுறாங்க. ரஷ்யாவும் சைனாவும் அவங்களுக்கு கோல்டு நிறையா இருக்குது, அபண்டண்ட்டாக இருக்குது, எப்படியோ கோல்டை மேலே கொண்டு வரணும்னு அவங்க புது டெக்னிக் எடுக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து கோல்டு மேலே வந்துடக்கூடாது, வந்துட்டால் இவங்க கிரேட் ஆகிடுவாங்க, டாலர் கீழே போய்டுன்னு பயப்படுறாரு. இப்போ 250th இயர் 250th இயரில் யூஎஸ் இருக்குது. இதை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இது நடந்ததுன்னா ட்ரம்ப்புக்கு பயங்கர அசிங்கம். அதனால் பயங்கரமாக ஹெட்ஜ் பண்ணுறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நியூஸ் மாறுது. இந்த ட்ரேட் வார் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. த எண்ட் ஆஃப் ட்ரேட் வார்னே சொல்லலாம். இந்த மாதத்துக்குள்ளே ட்ரேட் வார் எண்ட் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் எடுத்தால் நியூக்ளியர் வெப்பன் தான் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ தான் வந்து கோல்டை வந்து இவங்க ஸ்ட்ராங் பண்ண முடியும். ரஷ்யா சைனாலாம் கோல்டை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவாங்க. வேறு வழியே இல்லாத இடத்துக்கு ட்ரம்ப்பு தள்ளிக்கிட்டு போகிறாரு. ட்ரம்ப்பை நான் என்ன சொல்கிறது, ட்ரேட் வார் டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை ட்ரேட் வார் கிங்குன்னு சொல்கிறதா என்னன்னே புரியல. மக்கள் பயங்கரமாக பாதிப்பாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உக்ரைனை வச்சுக்கிட்டு தாக்குறது, இஸ்ரேலை வச்சுக்கிட்டு தாக்குறது, இது எல்லாமே ட்ரேட் வார் பின்னாடி தான் இருக்குது. உக்ரைனுக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரான்ஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரான்ஸ் வந்து ஒதுங்கிட்டாங்க. அதனால தான் அடிக்கடி மேக்ரானை வந்து திட்டுறாரு ட்ரம்ப்பு. ஒய்ஃப்கிட்ட அடி வாங்கினவங்க அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துகிறாரு. இப்போ நேற்று கூட மேக்ரானு தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் 3 குண்டு வெடிச்சிருக்கு. மெக்ரானை வந்து கொஞ்சம் அந்த துணைக்கு வரல, கூட சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. இவங்க இது மாதிரி ட்ரேடு வார் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரம்ப் வந்து கொரோனா கூட ட்ரம்ப் பீரியடில் தான் வந்தது இல்லையா? ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறாருன்னே புரியல. அதாவது அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் ஒரு ட்ரேடர். அவரோட ட்ரேடோட லாபத்தை தான் அவர் பார்க்குறாரே தவிர மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. நேஷ்னலிசமை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அவர். யூஎஸ் நேஷ்னலிசம் வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அவர். இதுக்கு ஒரு தியரி இருக்குது, ஆக்சுவலாக சைக்காலஜிக்கல் தியரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு இருக்குது. யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. அவர் பல வகையில் வந்து இந்த யூஎஸ் ட்ரேடர்ஸ் கூட, அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பிக் ஜெயின்ஸ் கூட அவருக்கு கூட்டணி இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அவங்களுக்காக இவர் டிசிஷன் எடுக்கிறாரா இல்லை யூஎஸ்க்காக டிசிஷன் எடுக்கிறாரானே புரியல. யூஎஸ்க்கு தான் லாஸ் வரும். ஏன்னா இப்போதைக்கு கெயின் வர்ற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. யூஎஸ் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாதி உலகம் இந்த பக்கம் இருக்குது. அது ரொம்ப சின்ன நாடு கம்பேர் பண்ணால். மக்கள் தொகையிலையும் சரி, நிலப்பரப்புலையும் சரி, சைனா, ரஷ்யா, இந்தியா, ஏஷியா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் சின்ன நாடு. எப்படி அவங்க வெறும் வெப்பனை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 250 வருஷம் சர்வே பண்ணுவாங்கன்றது தெரியல. ட்ரம்ப் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ட்ரம்ப் வந்து இறங்கி வரணும், இந்த ட்ரேடு வர முடிக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா இந்த ட்ரேடு பார்க்கும் போது தான் தெரியுது, ரொம்ப குழப்பமாக இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நியூஸ் மாறுது, எல்லாமே மாறுது. இதை நான் கவனிச்சிக்கிட்டே வரேன். ரொம்ப சிக்கலாகிக்கிட்டே போகுது. தி எண்ட் ஆஃப் ட்ரேட் வார். கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா பயங்கர பெரிய சிக்கலாகிடும். கொரோனா மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பெருசாக வந்துடும். அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும், எல்லா நாட்டுக்குமே வரும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா, அதாவது கொரோனா நோய் பரவுச்சு பார்த்தீங்களா, அதுமாரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா பாவர்ட்டி வந்துடும். நிறையா கண்ட்ரிக்கு வந்து ஆயில் சப்ளை இருக்காது, கரண்ட் சப்ளை இருக்காது, நிறையா சிக்கல் வரும். அதாவது ஒரு அடிக்கடி ட்ரம்ப் சொல்லுவார் பாருங்கள், ஈரானை நான் கற்காலத்துக்கு தள்ளிவிடுவேன். அது மாதிரி நிறையா நாடு கற்காலத்துக்கு போயிடும். பிலிப்பைன்ஸ் போயிடும், நிறையா நாடு போயிடும். சில நாடுலாம் வந்து சப்ளைவே இந்த ஆயிலை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போ வெனிசுலாலாம் கண்டிப்பாக ரொம்ப பின்னாடி போயிடும். இப்போ எர்த்குவேக் வேறு வந்தது, ரொம்ப பின்னாடி போயிடும். நல்லா இருந்த உலகத்தை வந்து சிதைக்கிறாரா ட்ரம்ப்பு அப்படின்ற டவுட் வருது. யூஎஸ் மக்கள் அடுத்த வாட்டி ஓட்டு போடும்போது பார்த்து போடுங்க, அதான் சொல்ல முடியும். மிகப்பெரிய பதிவாக போட்டுட்டேன் நான்.
சொல்லணுன்னு தோணுச்சு. ஒரு 4 நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ட்ரேட் வார் போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படி போகுதுன்ட்டு. அது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரில, பார்ப்போம்.